அன்பர்களே, வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கின்றார். இந்த இடப்பெயர்ச்சியினாலே துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கவிருக்கின்றன? இந்த குரு பகவான் இடப்பெயர்ச்சியாகி வரக்கூடிய இந்த ரிஷபராசி துலாம் ராசிக்கு 8ஆம் இடமாகும். ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி வருவதோ அல்லது ராகு வருவதோ அல்லது குரு பகவான் வருவதோ நல்ல காலம் அல்ல என்று சொல்வதுண்டு. அஷ்டமத்து சனி, அஷ்டமத்து ராகு, அஷ்டம குரு என்று சொல்வதுண்டு. என்றாலும் கூட குரு பகவானுடைய பார்வை படக்கூடிய இடங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கும் என்பதாகும். குரு பார்க்கில் கோடி புண்ணியம் என்பது நிரந்தரமான அனுபவ ரீதியாக உணரப்பட்ட ஜோதிட சாஸ்திர விதியாகும். அந்த வகையிலே துலாம் ராசிக்கு 8ஆம் இடத்திலே வரக்கூடிய குரு பகவான் துலாம் ராசிக்கு 12ஆம் இடமாகிய கன்னிராசியை பார்க்கின்றார். கன்னிராசி துலாம் ராசி 12ஆம் இடமாகும். ஆகவே அந்த 12ஆம் இடத்திற்குரிய பலாபலன்கள் சிறப்பாக கிடைக்கும். 12ஆம் இடம் என்பது அயன சயன சுக போகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும். ஆகவே ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகி வரக்கூடிய அந்த குரு பகவான் துலாம் ராசி அன்பர்களுக்கு படுக்கை சுகத்தை அள்ளி கொடுப்பான். நல்ல ஆழ்ந்த உறக்கத்தை அனுபவிப்பார்கள். கனவிலும் கூட நல்ல விதமான சுகமான கனவுகளை கண்டு இன்பம் அனுபவிப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள், மனம் சந்தோஷத்திலே திளைக்கும். அயன சயன சுகபோகத்தை கொடுப்பார் துலாம் ராசி அன்பர்களுக்கு ரிஷப ராசியிலே உள்ள குரு பகவான். மேலும் இந்த 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானமாகும். இந்த விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு விரயங்கள் சுப விரயங்களாக ஆகும். திருமணம், வளைகாப்பு, கோவில் கும்பாபிஷேகம் இது போன்ற சுப காரியங்களுக்காக அவர்களுடைய பொருள் விரயமாகலாம். அவர்களுக்கு பொருள் செலவாவது எல்லாமே விரயமாக போவது எல்லாமே சுப காரியங்களுக்காக ஆகக்கூடிய செலவாக இருக்கும். சுப விரயங்களை செய்து கொடுப்பார் இந்த குரு பகவான் துலாம் ராசி அன்பர்களுக்கு. மேலும் இந்த 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு பயணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் ஆகும். ஆகவே இந்த குரு பகவான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரிஷப ராசியிலே சஞ்சரிக்கவிருக்கின்ற இந்த ஓராண்டு காலத்திலே வெளிநாட்டு பயணத்தை செய்து கொடுப்பான். இவர்கள் வெளிநாட்டுக்கு பயணம் செய்வார்கள், சுற்றுலா செல்வார்கள், இன்ப சுற்றுலா செல்வார்கள் வெளிநாடுகளுக்கு. அதே சமயத்திலே அவர்களுடைய வெளிநாட்டு பயணம் பண வருவாயையும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் அந்த வெளிநாட்டு பயணம் பயன்படக்கூடியதாக இருக்கும். இப்படியாக துலாம் ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும். மேலும் இந்த குரு பகவான் இந்த துலாம் ராசிக்கு 2ஆம் இடமாகிய விருச்சிக ராசியை பார்க்கின்றார். 2ஆம் இடம் என்பது பண வரவு, குடும்ப நலம், கல்வி, வாக்கு, நேத்திரம் என்றால் கண் ஆகிய பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் இந்த 2ஆம் இடம். ஆகவே இந்த துலாம் ராசிக்கு 2ஆம் இடமாகிய விருச்சிக ராசியை குரு பகவான் பார்ப்பதனாலே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு ஓராண்டு காலத்திற்கு பண வருவாய் சிறப்பாக இருக்கும்.
எதிர்பாராத வருவாய்கள் எல்லாம் கிடைக்கும். பண வரவு அதிகமாக இருக்கும். எதிர்பாராத வகையிலும் பலவிதமான பண வரத்து இவர்களுக்கு கிடைக்கும். குடும்ப நலம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலே உள்ள அனைத்து உறுப்பினர்களும் ஆரோக்கியத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக அன்பு பாராட்டி பாசத்தோடு பழகுவார்கள், இன்பமாக இருப்பார்கள். குடும்ப நலம் சிறப்பாக இருக்கும். இந்த துலாம் ராசியை சார்ந்த மாணவர்கள் அவர்கள் கல்வியிலே சிறப்பாக இருப்பார்கள். அவர்களே கல்வியிலே மிக அக்கறையோடு நல்ல மதிப்பெண்கள் பெற்று மேன்மை அடைவார்கள். கல்வி சிறப்பாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. மேலும் இவர்களுடைய வாக்கு, முரட்டுத்தனமாக பேசக்கூடியவர்கள் வாக்கு இப்பொழுது மென்மையாகும். அந்த துலாம் ராசிக்கு 2ஆம் இடமாகிய விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஆகியனாலே அவர்கள் வார்த்தை எல்லாம் தடிப்பானதாக இருக்கும் பொதுவாகவே. ஆனால் இந்த காலகட்டத்திலே அந்த செவ்வாயுடைய முரட்டுத்தனமான தடிப்பான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய வாக்கு, அலங்காரம் இல்லாமல் இருக்கக்கூடிய வாக்கு இப்பொழுது குரு பகவான் பார்ப்பதனாலே மென்மையான வாக்கு பேசி அந்த வாக்கிலே பெருமை பெறுவார்கள். வாக்கு சிறப்பாக இருக்கும். இவர்களுடைய வாக்குக்கு மரியாதை இருக்கும், மதிப்பு இருக்கும். இவர்கள் வாக்குக்கு பிறர்கள் எல்லோரும், மற்றவர்கள் எல்லோரும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்களாக சிறப்பாக இருப்பார்கள். வாக்கு சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்கள் கண் நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தால், இவ்வளவு காலமாக கண் நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருந்திருந்தால், இப்பொழுது குரு பகவான் பார்ப்பதனாலே அவருடைய கண் நோய் தீர்ந்துவிடும். கண் பார்வை தெளிவாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். இப்படியாக குரு பகவான் துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே இப்படிப்பட்ட பலாபலன்கள் கிடைக்கவிருக்கின்றன மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு ஓராண்டு காலத்திற்கு. மேலும் ரிஷபராசியில் உள்ள இந்த குரு பகவான் மகரத்தை பார்க்கின்றார். மகர ராசியானது இந்த துலாம் ராசிக்கு 4ஆம் இடமாகும். 4ஆம் இடம் என்பது தாய் நலம், ஜாதகருடைய ஆரோக்கியம், வாகனம், இருப்பிடம், உயர் கல்வி ஆகியவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் அந்த மகர ராசி என்ற துலாம் ராசிக்கு உள்ள 4ஆம் இடம். ஆகவே அந்த 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு ஓராண்டு காலத்திற்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தாயின் நலம் சிறப்பாக இருக்கும். தாயின் அன்பு மிக அதிகமாக இருக்கும். தாயோடு ஏதேனும் மனக்கசப்பு இருந்திருந்தாலும் அவையெல்லாம் நீங்கி இப்பொழுது சிறப்பான அன்பு பாராட்டுவார்கள் இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களது தாய்மார்கள். மேலும் இவர்களுடைய இருப்பிடம் சிறப்பாக இருக்கும். வீடு, வாகனம், வீட்டினை திருத்தி கட்டுவார்கள். புது வீடுகள் வாங்குவார்கள். இருப்பிடத்தை நவீனமயமாக்குவார்கள். எல்லா வசதிகளோடும் தன்னுடைய இருப்பிடத்தை அழகுபடுத்துவார்கள். இருப்பிடம் சிறப்பாக இருக்கும். மேலும் இவர்கள் 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனங்கள் வாங்க வாய்ப்புகள் உண்டு. இந்த 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே புதிதாக வாகனம் வாங்குவார்கள். பழைய வாகனங்களை பழுது பார்த்து சிறப்பாக அந்த வாகனத்தின் மூலமாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். இந்த துலாம் ராசியை சார்ந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரி கல்வி, முதுநிலை கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்வி என்று உயர் கல்வியிலே இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்கள் அவர்களை கல்வியிலே சிறப்பு பெறுவார்கள், மேன்மை அடைவார்கள். மேலும் இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்கள் பலவிதமான வசதி வாய்ப்புகளை பெற்று இந்த துலாம் ராசிக்காத அன்பர்கள் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலிலே, வியாபாரத்திலே முன்னேற்றம் காண்பார்கள். துலாம் ராசிக்கு 4ஆம் இடமாகிய மகர ராசி என்பது 4ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானமும் ஆகும். ஆகவே இந்த முக்கிய தொழிலுக்கு உபதொழிலாக குறிக்கப்படக்கூடியது 4ஆம் இடமாகும். ஆகவே துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே அவர்களது தொழில் பெருகும். தம் தொழிலுக்கு தேவையான உப தொழில்களை எல்லாம் மேற்கொண்டு, புதிதாக உப தொழில்களை மேற்கொண்டு அதிலே பலவிதமான லாபத்தை காண்பார்கள், ஆதாயத்தை பெறுவார்கள். ஆகவே இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு
மே மாதம் 1ஆம் தேதி முதல் குரு பகவான் பார்ப்பதனாலே அயன சயன சுகபோகம், சுப விரயங்கள், வெளிநாட்டு பயணம் நன்மையாக அமைதல், வருமானம் பெருகுதல், பண வரவு, குடும்ப நலம், வாக்கு, கல்வி, நேத்திரம் கண், தாய் சிறப்பு, தன்னுடைய ஆரோக்கியம் சிறப்படைதல், தன்னுடைய நோயெல்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியமாக இருப்பார்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். இந்த காலகட்டத்திலே தாய் அன்பு, தாய் நலம், தன்னுடைய ஆரோக்கியம், இருப்பிடம், உயர் கல்வி மற்றும் வாகனம் ஆகிய இந்த வகைகளிலெல்லாம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் பல சிறப்புகளை பெற்று வாழவிருக்கிறார்கள். இந்த மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகி வரக்கூடிய அந்த காலத்திலிருந்து ஓராண்டு காலம் இந்த குரு பகவான் துலாம் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்ப்பதனாலே இப்படிப்பட்ட பலன்களை பெறவிருக்கிறார்கள். அறிவீர்களாக. ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.